ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தீபாவளியை எதுக்காக கொண்டாடுறோம், மத்த பகுதியிலலாம் எப்படி அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பூமாதேவியுடைய பையன் தான் நரகாசுரன். இவர் எல்லா வரத்தையும் பெற்றவர் அப்படிங்கிற பேர் இருக்கு. முக்கியமா தாயை தவிர வேற எவராலையும் இவரை அழிக்க முடியாது அப்படிங்கிற வரத்தையும் பெற்றிருக்காரு. அதனால கர்வத்தால எல்லாரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இவருடைய கொடுமையை தாங்க முடியாம இவரை அழிக்கணும்னு திருமால் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இவரை வதம் செய்யறாரு. முதலா அன்னைக்குதான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். இந்த தீபாவளிய முதல்ல யாரு கொண்டாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நரகாசுரனுடைய பையன் பகதத்தன் தான் முதல்ல கொண்டாடுறாங்க. மத்த பகுதியில எல்லாம் தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, மராத்தியர்கள் நடனம் ஆடியும் நேபாளத்துல திகார் என்ற பெயர்ல 5 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. குஜராத்ல சொக்கட்டான் அப்படிங்கிற நடனத்தை இரவு முழுதும் ஆடி இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க. கென்யால தீபாவளிக்குன்னு விடுமுறை இருக்கு. நவீன பட்டாசுகளின் தந்தை சார்லஸ் தாமஸ் பிராக் அவர் 1879ல லண்டன் கிறிஸ்டியன் அரண்மனைக்கு பக்கத்துல 35,000 சின்ன வண்ண ஒளிக்குச்சிகள் மூலமா 80,000 பேர் பார்க்கிற மாதிரி பட்டாசு வெடிச்சு தீபாவளியை கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பட்டாசு வெடிச்சும் புத்தாடைகள் அணிந்தும் முக்கியமா நல்லெண்ணெய் குளியல் குளித்தும் கொண்டாடிட்டு வரோம். இந்த அற்புதமான திருநாளை மிகவும் பாதுகாப்போட பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். மயிலரசு அகாடமி மற்றும் தமிழோடு வெல்வோம் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்கள்.